ஈர நெஞ்சம். மனித நேயம் மாய்ந்து வரும் இந்த இயந்திர உலகில் ஆதரவற்றவர்களுக்காகவும், தெருவோரங்களில் பசியால் வாடிக் கிடந்து மரணத்தோடு போராடிக் கொண்டிருக்கும் மக்களுக்காகவும், மனவளம் குன்றிய பெரியவர்கள், குழந்தைகள் மற்றும் குடும்பங்களை தொலைத்து தேடி அலையும் ஒவ்வொரு ஆதரவற்றவர்களுக்காகவும் கை கொடுக்க அமைக்கப்பட்ட ஒரு சமூக நல அறக்கட்டளைதான் ஈர நெஞ்சம். ஈர நெஞ்சம் அமைப்பு தற்போது பல்வேறு களங்களில் பணியாற்றி வருகிறது. அரசு பள்ளி குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் 67வது சுதந்திர தின விழாவை பள்ளிச் சிறார்களோடு மிகச் சிறப்பாக கொண்டாடியது ஈர நெஞ்சம். கோவை மாவட்டம் விளாங்குறிச்சி சர்க்கார் சாமக்குளம் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலைப் பள்ளியில் 67வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் இனிதே தொடங்கியது. விழாவின் தொடக்கமாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு பாரத தாய்க்கு மரியாதை செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஈர நெஞ்சம் அறக்கட்டளை சார்பில் அழைத்து வரப்பட்ட ஆதரவற்ற சிறார்களின் திறன் அனைவரையும் வியப்படையச் செய்தது. குழந்தை தொழிலை ஒழிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆதரவற்ற குழந்தைகள் நடித்து காட்டிய நாடகம் பலரது கண்களிலும் கண்ணீரை கசிய வைத்தது. இந்நிகழ்ச்சியில் 7 வயது மாணவன் சர்வேஷ் ட்ரம்ஸ் கருவியை பெரிய இசைக்கலைஞரின் தோரணையில் மிக திறமையாக இசைத்து பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினான்.
அதன் பிறகு ஈரநெஞ்சம் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு மகேந்திரன் அவர்கள் உரையாற்றினார். அவர் பேசும்போது, ஈரநெஞ்சம் அமைப்பு தெருவோரங்களில் கிடந்து உதவியை நாடி நிற்கும் மக்களின் நிலைமையை கண்டு அவர்களுக்கு உதவவே இது அமைக்கப்பட்டுள்ளது எனவும், குழந்தைகள் யாவரும் அத்தகைய மக்களுக்கு உதவுவதை தங்கள் கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். பள்ளி குழந்தைகள் எப்போதும் சுத்தத்தை பேண வேண்டும் என வலியுறுத்திய அவர், ஈரநெஞ்சம் எந்தெந்த வகையில் தனது சேவை சிறகை விரித்து தன்னலமற்று உதவி புரிந்து வருகிறது என்பதை விளக்கினார். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக திருநங்கைகள் சமுதாயத்தின் மற்றுமொரு அங்கம் என்பதையும், அவர்களும் பிற மனிதர்கள் போன்று மதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறும் வகையில் திருநங்கைகள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். குழந்தைகளுக்கான மாறுவேடப் போட்டி மற்றும் பாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஈரநெஞ்சம் அறக்கட்டளை சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிகள் நிறைவடைந்த பின்பு அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. இதே பள்ளியில் ஈரநெஞ்சம் அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பள்ளி குழந்தைகளை பல்வேறு துறைகளில் வல்லுநர்களாக்கும் நோக்கில் பல்வேறு துறைகளில் நிபுணர்கள் மற்றும் சாதனையாளர்களை அழைத்து வந்து சிறப்பு ஊக்குவிப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தன்னலம் கருதாது ஓர் உயர்ந்த நோக்கத்துடன் துவக்கப்பட்ட ஈரநெஞ்சம் அறக்கட்டளையில் தற்போது 30க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர். மனித நேயத்துடன் பிறருக்கு உதவும் நல்ல இதயங்களை ஈரநெஞ்சம் அறக்கட்டளை தன்னுடன் சேர்ந்து சேவை புரிய அன்புடன் அழைக்கிறது. ஜாதி மத இன பேதமின்றி இணைந்த கைகளாய் நேயம் மிக்க சேவையாற்ற விரும்பும் அனைவருக்கும் சிவப்பு கம்பளம் விரிக்கிறது ஈரநெஞ்சம் அறக்கட்டளை.